நடிகர் கமலஹாசன் பல பெண்களோட காதலில் இருந்தார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் தற்போது கமலஹாசன் சாரோட மகளான ஸ்ருதிஹாசன் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு புது காதலியை பற்றி முதல் முறையாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த காதலுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதையையும் சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான குழி படத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பற்றி சமீபத்தில் இன்டர்வியூவில் சத்யராஜும் ஸ்ருதிஹாசனும் பல மொழிகள் கற்றுக்கக்கூடிய நாலேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, உனக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், அதே போல் ஜெனட்டிக்காவே உன் அப்பாவுக்கும் நிறைய லாங்குவேஜ் தெரியும், அவர் டக்குன்னு சுலபமா கத்துக்கிறாரு, ஒரு பெங்காலி படத்துக்காக பெங்காலி கத்துக்கிட்டு கூட நடிச்சிருக்காரு அப்படின்னு சத்யராஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்ருதிஹாசன் குறுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல அவர் எதுக்காக பெங்காலி கத்துக்கிட்டாரு தெரியுமா? அந்த சமயத்துல அவருக்கு அபர்ணா சென் மேல அவ்வளவு லவ் இருந்துச்சு, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெங்காலி கத்துக்கிட்டாரு, படத்துக்காக எல்லாம் கத்துக்கல. இது மட்டும் கிடையாது, ஹேராம் படத்துல ராணி முகர்ஜி கேரக்டருக்கு அபர்ணா அப்படின்னு பேர் வச்சதும் அபர்ணா சென் மேல இருக்க காதல்னால தான். இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் அவரு ரொம்ப மனசு வச்சு பெங்காலி கத்துக்கிட்டாரு அப்படின்னு ஸ்ருதிஹாசன் சொல்லியிருக்காங்க. சரி, அபர்ணா சென் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அபர்ணா சென் கமலஹாசனோட 9 வயசு பெரியவங்க. ஒரு நடிகை மட்டும் இல்லாம திறமையான இயக்குனர் மற்றும் எழுத்தாளரும் கூட. பல தேசிய விருதுகளை வாங்கின புத்திசாலி. இப்படிப்பட்ட ஒருத்தர் மீது கமலுக்கு காதல் வரதுல ஆச்சரியம் இல்லை அப்படின்னு இப்ப பேசிக்கிறாங்க. அதனாலதான் ஹேராம் படத்துல ராணி முகர்ஜியோட கதாபாத்திரத்துக்கு அபர்ணா அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு கமல். கமல் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில பல சர்ச்சைகளை கடந்து வந்திருக்காரு. மேலும் 1978ஆம் ஆண்டு நாட்டிய கலைஞர் வாணி கணபதியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இந்த திருமண உறவுல இருக்கும் போதே நடிகை சரிகாவை காதலிச்சிட்டு வந்தாரு. திருமணமான 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1988ல கமலும் வாணி கணபதியும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமா கமல் சரிகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 1986ஆம் ஆண்டு மூத்த மகள் ஸ்ருதிஹாசனும் 1991ஆம் ஆண்டு இளைய மகள் அக்ஷராஹாசனும் பிறந்தாங்க. 2004ஆம் ஆண்டு கமலும் சரிகாவும் பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவை தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு ஆக்ட்ரஸ் கௌதமி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் லிவிங் லைஃப்ல தான் வாழ்ந்தாங்க. கௌதமிக்கு ஏற்கனவே சுபலட்சுமி அப்படின்ற மகள் இருந்தாங்க. மேலும் இந்த ரிலேஷன்ஷிப்லயுமே 11 வருஷம் கழிச்சு கௌதமி கமல் 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த நாளில் கடைசியா கமல் நடிப்புல தக் லைஃப் படம் வெளியாச்சு. அடுத்தபடியா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க இருக்கிறதாகவும், இந்த படத்தை ராஜ் கமல் பிலிம்ஸ் தயாரிக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு.